பசுமாட்டிற்கு நம்ம போய் ஒரு அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாளே தவிர தானம் கொடுன்னு சொல்லியிருக்க மாட்டா. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுன்னு சொன்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சொன்னா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி விடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அது தானம் என்று சொல்வது தவறு. வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பா. அகத்திக்கீரையை பசுமாடு விரும்பி சாப்பிடுங்கிறதுனால என் புல்ல கூட தான் விரும்பி சாப்பிடும், வைக்கலையும் விரும்பி சாப்பிடும், புண்ணாக்கியும் விரும்பி சாப்பிடும். அது எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுகிறதோ தாராளமாக நாம் அதனை பசுமாட்டிற்கு வாங்கி தரலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை தானம் கொடுக்க சொல்லி ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். ஏன் அகத்திக்கீரையை தர வேண்டும்? வேறு பொருட்களை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க கூடாதா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை கொடுப்பது என்பது தானம் என்கின்ற கணக்கிலே வராது. தானம் என்பது வேறு. தானம் என்பதை வேதம் படித்த அந்தணர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். பசுமாட்டிற்கு நம்ம போய் ஒரு அகத்திக்கீரையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாளே தவிர தானம் கொடுன்னு சொல்லியிருக்க மாட்டா. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையை வாங்கி கொடுன்னு சொன்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சொன்னா நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கி விடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. முதல்ல அகத்திக்கீரை அப்படிங்கிறது வரும்பொழுது அதனுடைய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அகத்திக்கீரை என்பது சுத்தப்படுத்துவது. எதை? நம்முடைய உள்ளத்தையும் சரி உடலையும் சரி. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அகத்திக்கீரை என்பது வெறும் பசுமாடு மட்டும்தான் சாப்பிட்றதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். அதுவும் இந்த கால குழந்தைகள் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அகத்திக்கீரையை நாமளும் சாப்பிடலாம், மனிதர்களாகிய நாமும் சாப்பிட வேண்டும். குறைந்தபட்சம் இந்த 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை சாப்பிடணும். அப்பதான் வயிறு என்பது சுத்தமாகும். உப்பசம் சொல்றா இல்லையா, வயிறு உப்பசம் என்பது நீங்கும், வயிற்றினை சுத்தமாக வைத்திருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை எல்லாம் அது அகற்றிவிடும் சொல்றார். பசுமாட்டினை பொறுத்தவரை இந்த அகத்திக்கீரை என்பது அந்த பசுமாட்டிற்கும் மிகச்சிறந்த ஒரு ஜீரணத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே அமைந்து விடுகிறது. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுப்பதன் மூலமாக அதனுடைய உடல் என்பது ஆரோக்கியம் பெறுகிறது. அதனாலதான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுன்னு சொன்னான். ஆனால் அகத்திக்கீரையை மட்டும்தான் வாங்கி தர வேண்டும் என்று எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை. தாராளமாக நீங்கள் பசுமாட்டிற்கு ஒரு வைக்கக்கட்டு கூட வாங்கி தரலாம். நமக்கு வசதி இருக்குன்னு சொன்னா யாராவது பக்கத்துல கோசாலை வச்சுட்டு இருக்காளா, வைக்க போறையே கூட வாங்கிறதுக்கு ஒரு டிராக்டர் நிறைய ஒரு லாரி நிறைய வைக்கல கூட வாங்கி தரலாம். பசுமாட்டிற்கு ஆகாரம் தானே, பசுமாட்டிற்கு ஒரு ஆகாரத்தை கொடுன்னு சொன்னாலே தவிர எதுவா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான். ஒரு தெருவுல ஒருத்தர் வீட்டுல மட்டும்தான் ஒரு பசுமாடு வச்சிருக்காருன்னா, இவ அமாவாசைக்குன்னு பார்த்து இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேர் அகத்திக்கீரையை கொண்டு வாங்கி கொடுத்தா அந்த பசுமாடு என்னத்துக்கு ஆறுது? அது அத்தனையும் சாப்பிடுறது கழியத்தான் செய்யும். அதுக்கு உடம்பு சரியில்லாம தான் போகும். அதுவே நமக்கு ஒரு பாபத்தையும் தந்துவிடும். ஆக என்ன பண்ணணும்? அளவுதான் எல்லாமே. எல்லாருமா சேர்ந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை மட்டும்தான் வாங்கி தரணும்லாம் இல்லை. ஒருத்தர் புல்லுக்கட்டு கூட வாங்கி தரலாம். ஒருத்தர் அந்த பசுமாட்டிற்குரிய தீனி ஆகிய ஒரு புண்ணாக்கு, அப்புறம் அந்த கடலை போட்டு, துவரம் போட்டு, கோதுமை போட்டு தவிடெல்லாம் வச்சிருப்பா. அந்த மாதிரி இந்த பசுமாட்டுக்கு என்ன தீனி இருக்கோ அதையும் வாங்கி தரலாம். அல்லது இந்த கோ சம்ரட்சணைக்காக நம்ம பணமாக கூட தரலாமே தவிர வெறும் அகத்திக்கீரையை மட்டும்தான் வாங்கி தரணுங்கிறது இல்லை. இந்த அகத்திக்கீரை அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த முன்னோர் வழிபாடுங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுது. என்ன பண்றான்னு பார்த்தா அமாவாசை நாள்ல தான் போய் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு இருப்பா. மற்ற நாள்ல விட்டுருவா அந்த பசுமாடை. அது கிட்ட வந்தா கூட அதை அடிச்சு துரத்துவா. ஆனா அந்த அமாவாசைன்னு வந்துட்டா ஒன்னு அகத்திக்கீரையை வாங்கிட்டு பசுமாடு எங்க இருக்குன்னு தேடிட்டு போறது. எதற்காக இந்த பித்ருக்களுக்கும் இந்த அகத்திக்கீரைக்கும் சம்பந்தப்படுத்தினார்கள் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டுல ஒரு சாதம் வர்றதுன்னு சொன்னா ஒரு புரோகிதரை கூப்பிட்டு வச்சு நம்ம அந்த சாதத்தை பண்ணி அவருக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த காய்கறிகளோடு இந்த கீரை கட்டையும் இணைத்து வைத்திருப்பார்கள். ஏன்னு சொன்னா அகத்திக்கீரை என்பது நம்ம முன்னணியே சொன்ன மாதிரி நம்முடைய உடலிலே சுத்தத்தை உண்டாக்குகிறது. முன்னோர் வழிபாட்டினை பொறுத்தவரை சுத்தம் என்பது மிகவும் முக்கியம். அது உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும், உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த சாதத்துல பார்த்தோம்னா முதல்ல பஞ்சகவ்யம்ங்கிறத ஒண்ணு வச்சிருப்பா. நான் பிராமின்ஸ்லாம் சாதம் பண்ணும் பொழுது முதல்ல ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணி இந்த தண்ணியை வீடு ஃபுல்லா தெளிச்சிருவா. கோமயம் விட்டு பசலம் வீடு ஃபுல்லா தெளிச்சிருவா. அந்த கோமயத்தை வைத்து அந்த கலசத்திலே இந்த கோமயத்தையும் விட்டு அந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லா தெளிப்பா. அப்பதான் வீடு சுத்தமாகுங்கிறதுக்காக. அப்புறம் இந்த சாதத்தை பண்ணக்கூடிய கர்த்தாவினுடைய
உடல் சுத்தமாக வேண்டும் என்பதற்காக பஞ்சகவ்யம் என்பதை கொடுப்பார்கள். பஞ்சகவ்யம்னா என்ன? அங்க பசுமாட்டினுடைய பால், தயிர், நெய், கோமயம் மற்றும் கோதுளி என்று அழைக்கப்படக்கூடிய சாணம், இது அத்தனுடைய கலவையும் கலந்து வயிற்றுல கொடுக்கும் பொழுது அவன் வயிற்றில 2 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு இருந்தாலும், எதை சாப்பிட்டு இருந்தாலும் அது அனைத்தும் சுத்தமாகிவிடும் என்பதற்காக கொடுத்திருப்பார்கள். அடுத்தபடியாக அந்த அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் வச்சு தானம் கொடுக்கும் பொழுது அது அகத்திக்கீரையும் வச்சிருப்பார். அந்த அகத்திக்கீரையை அந்த நாளிலே இவர்களும் வீட்டிலே சமைக்க வேண்டும்ங்கிறார். அந்த வீட்டிலே இவர்கள் சமைத்து இவர் அந்த நடுவீட்டில் வச்சு வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு இவர்களை சாப்பிடும் பொழுது இவர்களுடைய வயிறும் சுத்தமாகிறது. அதை எடுத்து செல்கின்ற அந்த அந்தனர் இருப்பார் இல்லையா, அவர் வீட்டுல அப்பெல்லாம் பசுமாடு கோதானங்கிறதெல்லாம் கொடுத்திருப்பார். அவர்களுடைய இல்லத்திலும் பசுமாடு என்பது இருக்கும். அந்த மாட்டிற்கு அந்த புரோகிதர் எடுத்துட்டு போய் அந்த அகத்திக்கீரையை கொடுக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கே அது கொடுத்தது போல் ஆகிறது என்கின்ற மன திருப்தியானது இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. சார்தத்துல அந்த அகத்திக்கீரைங்கிறது முக்கியத்துவம் பெற்றதால் இவர்கள் அகத்திக்கீரைனாலே அமாவாசை நாள் அன்னைக்கு மட்டும்தான் சமைக்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு ரூல், ஒரு பிளைண்டான ரூலை வச்சுட்டு இருப்பார். அப்படியெல்லாம் இல்லை. வயிற்றிலே ஒரு உப்பசம், ஒரு வயிற்றில் அஜீரண கோளாறு என்பது இருக்கிறதுன்னு சொன்னா தாராளமாக நாம் அகத்திக்கீரையை சமைத்து நாமும் சாப்பிடலாம். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அது தானம் என்று சொல்வது தவறு. வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பார். அகத்திக்கீரையை பசுமாடு விரும்பி சாப்பிடுங்கிறதுனால என் புல்ல கூட தான் விரும்பி சாப்பிடும், வைக்கலையும் விரும்பி சாப்பிடும், புண்ணாக்கியும் விரும்பி சாப்பிடும். அது எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுகிறதோ தாராளமாக நாம் அதனை பசுமாட்டிற்கு வாங்கி தரலாம். அதன் மூலமாக நாம் செய்கின்ற பாவங்கள் என்பது தொலைகிறது அப்படிங்கிறது தான் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.